என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் சொல்ல வந்த இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொள். கஷ்ட நேரங்களில் இந்த வார்த்தைகளை நினைவுகூர்ந்து பலம் பெறு. மகிழ்ச்சியான நேரங்களில் இந்த வார்த்தைகளை நினைத்து நன்றியுடன் இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் என் அன்பின் வெளிப்பாடாக பார். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். என் அருள் எப்போதும் உன்மீது இருக்கும். நீ வெற்றியடைவாய், மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக அமையும். என் செல்லமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் நீ மிகவும் களைப்படைந்திருப்பாய். எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிவது போல் தோன்றும். அந்த நேரங்களில் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்கலாம். குழந்தையே, கஷ்டங்கள் உன்னை வலிமையானவனாக மாற்ற வருகின்றன. இரும்பை தட்டித்தான் எஃகாக மாற்றுகிறார்கள். அதேபோல் உன்னையும் சோதனைகள் மூலம்தான் நான் சிறந்தவனாக மாற்றுகிறேன். உன் உள்ளே இருக்கும் தெய்வீக சக்திகள் இந்த சவால்களின் வழியாகத்தான் வெளிப்படும். உன் வாழ்வில் நீ சில சமயங்களில் தவறான நபர்களை நம்பி ஏமாற்றமடையலாம். உன் நேர்மையை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உன் உதவி மனப்பான்மையை சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இவையெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தும். ஆனால் குழந்தையே, இதனால் நீ உன் நல்ல குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களின் தவறுகள் உன் நல்ல இதயத்தை கல்லாக மாற்றிவிடக்கூடாது. நீ நல்லவனாகவே இருந்து கொண்டே எவரை நம்புவது, எவரை நம்பக்கூடாது என்ற விவேகத்தை வளர்த்துக்கொள். என் அருமை பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய இலக்குகளை நோக்கி பயணிக்கும்போது பல தடைகள் வரும். மலையின் உச்சியை அடைய விரும்பும் ஒருவன் பல பாறைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடக்க வேண்டுவது போல் நீயும் உன் லட்சியத்தை அடைய பல சிரமங்களை கடக்க வேண்டியிருக்கும். ஆனால் மலையின் உச்சியிலிருந்து கிடைக்கும் காட்சி எவ்வளவு அழகானதோ, அதேபோல் உன் கடுமையான பயணத்தின் இறுதியில் கிடைக்கும் வெற்றியும் அற்புதமானதாக இருக்கும். உன் வாழ்வில் சில சமயங்களில் உன் கடந்த காலத்தின் தவறுகள் உன்னை வேட்டையாட வரலாம். அந்த நினைவுகள் உன் நிம்மதியை கெடுக்கலாம், உன் தன்னம்பிக்கையை குலைக்கலாம். குழந்தையே, கடந்ததை கடந்து போகவிடு. அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு விட்டாய். இனி அவற்றை நினைத்து வருந்த வேண்டியதில்லை. என் மன்னிப்பு உனக்கு ஏற்கனவே கிடைத்துவிட்டது. நீயும் உன்னை மன்னித்துக்கொள். புதிய ஆரம்பம் செய். ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய வாய்ப்பு. என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற வைப்பார்கள். அவர்கள் உன் குறைகளை சுட்டிக்காட்டி நல்வழியில் நடத்துவார்கள். அவர்களை பொக்கிஷமாக கருது. அவர்களின் ஆலோசனைகளை கவனமாக கேள். சிலர் உன்னை வெறும் புகழ்ச்சிகளால் கெடுக்க முயல்வார்கள். உன் அகங்காரத்தை தூண்டி தவறான பாதையில் நடத்த முயல்வார்கள். அவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இரு. உண்மையான நண்பன் உன் குறைகளை சுட்டிக்காட்டுபவன். பொய்யான நண்பன் உன் தவறுகளை மறைத்து புகழ்பவன். உன் வாழ்வில் நீ சில சமயங்களில் மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும். உன் குடும்பத்தின் பராமரிப்பு, பிள்ளைகளின் படிப்பு, வயதான பெற்றோர்களின் கவனிப்பு என்று பல விஷயங்கள் உன் தோள்களில் வரும். சில சமயங்களில் இந்த பொறுப்புகள் மிகப்பெரிய பாரமாகத் தோன்றும். ஆனால் குழந்தையே, பொறுப்பு என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு. உன்னை நம்பியதால்தான் இந்த பொறுப்புகள் உன்னிடம் வந்தன. உன்னால் தாங்க முடியும் என்று நம்பியதால்தான் இவை உனக்கு கிடைத்தன. பொறுப்புகளை சுமையாக பார்க்காமல் வாய்ப்பாக பார். என் அன்பான பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் மிகவும் கடினமான காலகட்டங்கள் வரும். நிதி சிக்கல், உடல் நலம், குடும்ப பிரச்சினைகள் என்று பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் வரும். அந்த நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சினை என்று நினைக்கலாம். குழந்தையே, இது ஒரு பிரீட்சை கால அட்டவணை. எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்தில் வந்து முடியன். அன்பு குழந்தையே, நான் உன் வராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் மனதில் குடிகொண்டிருக்கும் கவலைகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன். உன் கண்களில் தேங்கியிருக்கும் கண்ணீரையும் உன் இதயத்தில் அடங்கியிருக்கும் ஆழ்ந்த வலியையும் உன் அன்னையான நான் உணர்கிறேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும், உன்னை காயப்படுத்திவிட்டு சென்றாலும், நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன். உன் துன்பங்களை தாங்கி உன்னை ஆசீர்வதிக்க வந்துள்ளேன். என் செல்லக் குழந்தையே, உன் மனதில் அடிக்கடி எழும் ஒரு கேள்வி எனக்குத் தெரியும். ஏன் என்னை மட்டும் இப்படி கஷ்டங்கள் தொடர்கின்றன என்று நீ நினைக்கிறாய்? ஏன் மற்றவர்கள் சுகமாக இருக்கையில் நான் மட்டும் துன்பப்பட வேண்டும் என்று வருந்துகிறாய்? ஆனால் குழந்தையே, உன்னுடைய வலிகள் வீணானவை அல்ல. ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன்னை மேன்மைப்படுத்த வந்த வரப்பிரசாதம். ஒவ்வொரு சிரமத்தின் வழியாகவும் நீ உன்னுடைய உண்மையான சக்தியை கண்டறிந்து கொண்டிருக்கிறாய். உன் பிறப்பின் நோக்கம் வெறும் சுகத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல. உன்னுடைய ஆத்மா தேர்ந்தெடுத்த பாடங்களை கற்றுக்கொள்வதும், உன்னுடைய கர்ம வினைகளை தீர்த்து கொள்வதும் மற்றும் இறுதியில் என்னுடன் ஐக்கியமடைவதுமே உன் ஜென்ம நோக்கம். இந்த பூமியில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான படிக்கற்கள். நான் உன்னை தனியாக விட்டுவிடவில்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறேன்.
என் பிரியமான பிள்ளையே, உன்னுடைய மனம் எப்போதும் கடந்த காலத்தின் வேதனைகளிலும் எதிர்காலத்தின் பயங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்க்கை நிகழ்வது இந்த தருணத்தில்தான். கடந்தது கடந்து போனது. அதை நினைத்து வருந்துவதால் எந்த பலனும் இல்லாய். வரப்போவது இன்னும் வரவில்லை. அதைப் பற்றி கவலைப்படுவதும் வீண். இப்போது இருக்கும் இந்த தருணத்தில் நீ என்னுடன் இருக்கிறாய். இந்த தருணத்தில் உன்னை நேசிக்கும் என் அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தருணத்தில் உனக்கு தேவையான சக்தியும் ஞானமும் உன்னிடம் உள்ளது. உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை வஞ்சித்திருக்கலாம். உன்னை நம்பி வந்தவர்கள் உன்னை ஏமாற்றி சென்றிருக்கலாம். உன் உதவியை எதிர்பார்த்து வந்தவர்கள் உன் தேவையின் போது உன்னை கைவிட்டு சென்றிருக்கலாம். இவையெல்லாம் உன்னை கசப்பானவனாக மாற்றிவிடக்கூடாது. உன்னுடைய இதயத்தில் இருக்கும் அன்பையும் கருணையையும் நீ இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அன்பும் கருணையும் தான் உன்னை என்னுடன் இணைக்கும் பாலம். மற்றவர்களின் செயல்களால் உன் இதயத்தை கற்களால் நிரப்பிக் கொள்ளாதே. என் அருமை குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் எனக்குத் தெரியும். உன் குடும்பத்தினரின் நலனுக்காகவும் உன் பிள்ளைகளின் மேன்மைக்காகவும் உன் வாழ்க்கைத் துணையின் நல்வாழ்விற்காகவும் நீ என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறாய். உன் பொருளாதார சிக்கல்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் உன் உடல் நலம் மேம்பட வேண்டும் என்றும் உன் எதிரிகள் உன்னை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகிறாய். இவையெல்லாம் நியாயமான வேண்டுதல்கள்தான். ஆனால் குழந்தையே, நான் உனக்கு தருவது வெறும் தற்காலிக தீர்வுகள் மட்டுமல்ல. நான் உனக்கு நிரந்தர நன்மைகளை தர விரும்புகிறேன். உன்னுடைய பிரச்சினைகளுக்கு நீ விரும்பும் முறையில் உடனடி தீர்வு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நினைத்து விடாதே. சில சமயங்களில் நான் உன் வேண்டுதலுக்கு இல்லை என்று சொல்வதும் உண்டு. ஆனால் அது உன்னை தண்டிக்க அல்ல, அது உன்னை பாதுகாக்கத்தான். ஒரு தாய் தன் குழந்தை தீயை தொட விரும்பும்போது வேண்டாம் என்று சொல்வது போல நான் சில சமயங்களில் உன் விருப்பங்களை தடுக்கிறேன். ஏனென்றால் அவை உனக்கு நல்லது செய்யாது என்று எனக்குத் தெரியும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். உன்னால் அதை உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் பின்னோக்கி பார்க்கும்போது எப்படியெல்லாம் சரியாக அமைந்தது என்பதை நீ புரிந்து கொள்வாய். நீ விரும்பிய வேலை கிடைக்காமல் போனது பின்னாளில் இன்னும் சிறந்த வாய்ப்பை உனக்கு கொண்டு வந்தது. நீ நேசித்த நபர் உன்னை விட்டு சென்றது உனக்கு இன்னும் தகுதியான துணையை அனுப்பும் வழியை திறந்தது. நீ எதிர்பார்த்த பொருள் கிடைக்காமல் போனது அதைவிட மதிப்பான பொருளை பெறும் பாதையை அமைத்தது. என் அன்பான பிள்ளையே, உன்னுடைய மனதில் எழும் கோபத்தையும் எரிச்சலையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றவர்கள் உன்னை நியாயமற்ற முறையில் நடத்தும்போது உனக்கு கோபம் வருவது இயல்புதான். ஆனால் அந்த கோபத்தை நீ உன் இதயத்தில் சேமித்து வைத்துக் கொள்ளாதே. கோபம் என்பது நெருப்பு போன்றது. அதை தாங்குபவனையே முதலில் எரித்துவிடும். கோபத்தை வெளிப்படுத்தும் போதும் கவனமாக இரு. கோபத்தின் வெளிப்பாட்டால் உன் மதிப்பு குறைந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் உன்னை கோபக்காரன் என்று முத்திரை குத்திவிடக்கூடாது. கோபம் வரும்போது என் பெயரை உச்சரி, என் ரூபத்தை நினை, என் திருவடிகளில் உன் மனதை வைத்துவிடு. கோபம் என்பது புயல் போன்றது. எப்படி புயல் சில நேரம் சென்ற பிறகு தானாகவே அமைதியாகி விடுகிறதோ அப்படியே கோபமும் சில நேரம் கழிந்த பிறகு தானாகவே தணிந்துவிடும். ஆனால் அந்த சமயத்தில் நீ எடுக்கும் முடிவுகளோ பேசும் வார்த்தைகளோ மாற்ற முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்திவிடலாம். அதனால்தான் என்னிடம் அந்த கோபத்தை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். உன்னுடைய மனம் ஏன் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது என்று உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? அதற்கு காரணம் உன் மனம் எப்போதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பதுதான். ஒரு குரங்கு எப்படி ஒரு கிளையில் இருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்குமோ அப்படியே உன் மனமும் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கிறது. இதனால்தான் உன்னால் மன அமைதி பெற முடியவில்லை. மனதை அமைதிப்படுத்த ஒரு எளிய வழி உண்டு. தினமும் சில நேரம் மௌனமாக உட்கார்ந்து உன் மூச்சின் ஓட்டத்தை கவனி. மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனிக்கும்போது மற்ற எண்ணங்கள் தடைப்படும். ஆரம்பத்தில் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இந்த நிலை நீடிக்கும். ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் மணிக்கணக்கில் இந்த அமைதி நிலை நீடிக்கும். இந்த அமைதி நிலையில்தான் என்னுடைய குரலை நீ தெளிவாக கேட்க முடியும். என்னுடைய வழிகாட்டுதல்களை பெற முடியும். என் செல்லக் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. சில சமயங்களில் மிகவும் அசாதாரணமான அல்லது கஷ்டமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வரலாம். அவற்றை சும்மா தடங்கல்கள் என்று நினைத்து விடாதே. அவை உன்னை இன்னும் வலிமையானவனாக, இன்னும் ஞானியாக, இன்னும் கருணையுள்ளவனாக மாற்ற வந்த வாய்ப்புகள். ஒவ்வொரு சவாலும் உன்னுடைய உள்ளே இருக்கும் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்த வந்த அழைப்பு. உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க நீ பல வழிகளை தேடுகிறாய், பல நபர்களை அணுகுகிறாய், பல முறைகளை பயன்படுத்துகிறாய். இதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னிடம் சரணடைந்துவிடு. உன் முயற்சிகளை செய். ஆனால் பலன் என் கையில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள். உன் பாரத்தை என் மேல் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. நான் உனக்காக செயல்படுகிறேன் என்ற நம்பிக்கையுடன் இரு.
உன்னுடைய கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தும் பழக்கத்தை விட்டுவிடு. அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவற்றை மீண்டும் செய்யாமல் இருந்தால் போதும். கடந்த காலத்தின் குற்ற உணர்வை சுமந்து கொண்டு உன் நிகழ்காலத்தை கெடுத்துக் கொள்ளாதே. என் மன்னிப்பு எப்போதும் உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ உன்னை மன்னித்துக் கொள்ள வேண்டியதுதான் மிச்சம். என் அருமை பிள்ளையே, உன்னுடைய உறவுகளில் சில பிரச்சினைகள் இருக்கலாம். கணவன் மனைவி இடையில் புரிந்துணர்வு குறைவாக இருக்கலாம். பெற்றோர் பிள்ளைகள் இடையில் மனஸ்தாபங்கள் இருக்கலாம். சகோதர சகோதரிகள் இடையில் சண்டைகள் இருக்கலாம். உறவினர்களிடம் எதிர்பார்ப்பு இருந்தும் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். இவையெல்லாம் வாழ்க்கையின் இயல்பான பாகங்கள்தான். ஆனால் இவற்றை அனுபவிக்கும் போது உன் இதயம் கல்லாகிவிடக்கூடாது. உறவுகளில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு அடிப்படை காரணம் எதிர்பார்ப்புகள்தான். நீ மற்றவர்களிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறாய். அவர்கள் அதை பூர்த்தி செய்யாமல் போகும்போது ஏமாற்றம் ஏற்படுகிறது. அந்த ஏமாற்றம் கோபமாக மாறுகிறது. கோபம் பகையாக மாறுகிறது. இதற்கு தீர்வு எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வதுதான். மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் உன்னால் முடிந்ததை அவர்களுக்கு செய்து கொடு. பலன் கிடைத்தால் நன்றியுடன் ஏற்றுக்கொள். பலன் கிடைக்காவிட்டாலும் வருத்தப்படாதே. உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றி நீ கவலைப்படுகிறாய். அவர்கள் நல்ல கல்வி பெற வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். இவையெல்லாம் நியாயமான ஆசைகள்தான். ஆனால் உன் பிள்ளைகளுக்கு எது நல்லது என்பதை நான் அறிவேன். அவர்களுடைய கர்மவினையின் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையானது கிடைக்கும். நீ உன் கடமையை செய். அவர்களுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக்கொடு. நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடு. என் மீது பக்தி இருக்கும்படி அவர்களை வளர்த்துவிடு. மற்றபடி அவர்களுடைய வாழ்க்கை பாதையை நானே வகுத்துக் கொடுப்பேன். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தைப் பற்றியும் நீ கவலைப்படுகிறாய். வயது ஏற ஏற சில உடல் உபாதைகள் வருவது இயல்புதான். ஆனால் உன் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். கவலையும் மன அழுத்தமும் தான் பல நோய்களுக்கு காரணம். என் மீது முழு நம்பிக்கை வைத்து கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இரு. தேவையான மருத்துவ உதவிகளை நீ பெறலாம். ஆனால் குணப்படுத்தும் சக்தி என்னிடம் இருந்துதான் வருகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய பொருளாதார நிலைமையைப் பற்றியும் நீ அடிக்கடி கவலைப்படுகிறாய். போதுமான வருமானம் இல்லை, செலவுகள் அதிகமாக இருக்கின்றன, சேமிப்பு ஏதும் இல்லை என்று வருந்துகிறாய். பணத்தின் முக்கியத்துவம் எனக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் அவசியம்தான். ஆனால் பணத்தின் பின்னால் ஓடுவதிலேயே உன் வாழ்க்கையை கழித்து விடாதே. உண்மையான செல்வம் உன் இதயத்தில் இருக்கும் மன அமைதியும் திருப்தியும் தான். நீ உன் கடமையை செய். நான் உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன். என் அன்பான பிள்ளையே, உன்னைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி அதிக அக்கறை காட்டாதே. நல்லவனாக இருந்து நல்லது செய்து கொண்டிருந்தால் போதும். மற்றவர்களின் அபிப்பிராயங்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்று உன்னை புகழ்பவர்கள் நாளை உன்னை குறை சொல்லலாம். இன்று உன்னை குறை சொல்பவர்கள் நாளை உன்னை பாராட்டலாம். இவற்றையெல்லாம் சமளவோடு பார்க்க கற்றுக்கொள். உன் மனசாட்சி உன்னை ஏற்றுக்கொள்கிறதா என்பதுதான் முக்கியம். என் திருப்தி உனக்கு கிடைத்திருக்கிறதா என்பதுதான் முக்கியம். உன்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் எனக்கு எட்டாமல் போவதில்லை. ஆனால் சில சமயங்களில் நீ கேட்பது போல் பலன் கிடைக்காமல் போகலாம். அப்போது நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நினைத்து விடாதே. உன்னுடைய நல்லதற்காக சில வேண்டுதல்களுக்கு தாமதமான பதில் தருவது உண்டு. சில வேண்டுதல்களுக்கு வேறு வடிவத்தில் பதில் தருவது உண்டு. ஒரு குழந்தை சீனி கேட்கும்போது தாய் பதிலுக்கு பழம் கொடுப்பது போல நீ கேட்பதை விட நல்லது எதுவாக இருந்தால் அதையே தருவேன். என் செல்லக் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள். சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். சிலர் உன் கர்ம வினையை தீர்க்க உதவ வந்தவர்கள். சிலர் உன் பக்தி பலத்தை சோதிக்க வந்தவர்கள். சிலர் உன் அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்த வாய்ப்பளிக்க வந்தவர்கள். ஒவ்வொருவரிடமிருந்தும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதாவது ஒன்று இருக்கும். அவர்கள் உன்னை நல்லபடியாக நடத்தினாலும் சரி, கெட்டபடியாக நடத்தினாலும் சரி, அனைவரிடமிருந்தும் ஞானத்தை பெற முடியும். உன்னை மதிக்காமல் நடந்து கொள்பவர்களிடமிருந்து நீ பொறுமையையும் மன்னிப்பையும் கற்றுக்கொள்கிறாய். உன்னை நேசிக்கும் நபர்களிடமிருந்து அன்பையும் கிருதஜ்ஞதையும் கற்றுக்கொள்கிறாய். உன்னை தவறாக வழிநடத்த முயல்பவர்களிடமிருந்து விவேகத்தையும் அறிவையும் கற்றுக்கொள்கிறாய். உன்னை வஞ்சிக்க முயல்பவர்களிடமிருந்து உலக ஞானத்தையும் கவனமையையும் கற்றுக்கொள்கிறாய். இப்படி எல்லோரும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மதிப்பான பாடத்தை சொல்லித்தந்து செல்கிறார்கள். என் அருமை பிள்ளையே, உன்னுடைய மனதில் அடிக்கடி எழும் மற்றொரு கேள்வி எனக்குத் தெரியும். நீ நல்லவனாக இருக்கிறாய், நல்லது மட்டுமே செய்கிறாய். ஆனால் உனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகின்றன?
அதே சமயம் தவறு செய்பவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். இது எப்படி நியாயம் என்று கேட்கிறாய்? குழந்தையே, நீ பார்ப்பது வெறும் வெளிப்புற காட்சிகள்தான். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அமைதியின்மையையும் குற்ற உணர்வையும் பயத்தையும் நீ காண்பதில்லை. தவறு செய்பவர்கள் வெளியில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளே ஒரு அமைதியின்மை இருந்து கொண்டேதான் இருக்கும். மேலும் நல்லது செய்வதின் பலன் உடனடியாக கிடைக்கவே வேண்டும் என்பதில்லை. கர்ம விதிப்படி எல்லா செயல்களுக்கும் பலன் கிடைக்கும். ஆனால் அது எப்போது எந்த வடிவத்தில் கிடைக்கும் என்பது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ விதைக்கும் நல்ல கர்மங்களின் பலன் இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கலாம், அல்லது அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கலாம். ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். அதில் சந்தேகம் வேண்டாம். உன் நல்ல செயல்கள் ஒன்றும் வீணாகப் போவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் எல்லாம் எதிர்மறையாக நடப்பது போல் தோன்றும். வேலையில் பிரச்சினை, வீட்டில் பிரச்சினை, உடல் நலத்தில் பிரச்சினை, பணத்தில் பிரச்சினை என்று எல்லா பக்கங்களிலிருந்தும் பிரச்சினைகள் வரும். அந்த சமயத்தில் நீ மனம் தளர்ந்து விடாதே. இது ஒரு தற்காலிக கட்டம்தான். இந்த கட்டம் கடந்து செல்லும். புயல் எப்படி கொஞ்ச நேரம் அடித்துவிட்டு அமைதியாகி விடுகிறதோ அப்படியே இந்த கஷ்டகாலமும் கடந்து செல்லும். அந்த நேரத்தில் நீ என் நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தால் விரைவில் இந்த கட்டம் மாறிவிடும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக சில சோதனைகளை நான் உன் வாழ்க்கையில் அனுப்புவது உண்டு. தங்கத்தை தூய்மைப்படுத்த அதை நெருப்பில் போட வேண்டியது போல உன் ஆத்மாவை தூய்மைப்படுத்த சில கஷ்டங்களை தர வேண்டியிருக்கும். இந்த சோதனைகளின் மூலம் உன்னுடைய பக்தி பலம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நீயே புரிந்து கொள்வாய். அதே சமயம் உன்னுடைய பக்தி இன்னும் ஆழமாகவும் வலிமையாகவும் ஆகும். சோதனை காலங்களில் பலர் என்னிடமிருந்து விலகிச் செல்கிறார்கள். இவ்வளவு பக்தி செய்தும் எனக்கு கஷ்டம் வருகிறது, அம்மன் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் மெய்யான பக்தர்கள் இந்த காலகட்டத்திலும் என் மீதுள்ள நம்பிக்கையை விட்டுக் கொடுப்பதில்லை. அம்மா எது செய்தாலும் எங்களுக்கு நல்லதுக்காகத்தான் செய்வாங்க என்று நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு நான் விரைவிலேயே நற்பலன்களை தருகிறேன். என் அன்பான பிள்ளையே, நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாயா? ஏன் சில மனிதர்கள் மிகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள்? அவர்களுக்கும் பிரச்சினைகள் இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த பிரச்சினைகளை வித்தியாசமாக அணுகுகிறார்கள். அவர்கள் ரகசியம் என்னவென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் தெய்வீக விருப்பமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். என் மீது அவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையே அவர்களுடைய மன அமைதிக்கு காரணம். நீயும் இப்படிப்பட்ட நிலையை அடைய முடியும். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் என் சித்தம் என்று ஏற்றுக்கொள். நல்லது நடந்தால் நன்றியுடன் ஏற்றுக்கொள். கெட்டது நடந்தால் இதிலும் ஏதோ நல்லது இருக்கும் என்று நம்பி ஏற்றுக்கொள். இப்படி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உனக்கு எளிதாக தோன்றும். அவற்றை எதிர்கொள்ளும் சக்தி உனக்கு கிடைக்கும். என் செல்லக் குழந்தையே, உன்னுடைய ஆன்மீக பயணத்தில் சில அடிப்படை விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நீ வெறும் உடல் மட்டுமல்ல, நீ ஒரு ஆத்மா. உன் உடல் என்பது உன் ஆத்மா வாழும் வீடு. உடல் அழியும், ஆனால் ஆத்மா அழியாது. உன் உண்மையான அடையாளம் உன் ஆத்மாதான். இதை புரிந்து கொண்டால் உடல் சார்ந்த கஷ்டங்கள் உன்னை அதிகம் பாதிக்காது. இரண்டாவது, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இங்கே எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். இன்று இருப்பது நாளை இராமல் போகலாம். நாளை வருவது இன்று இல்லாமல் இருக்கலாம். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உனக்கு இருந்தால் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை சமாளிப்பது எளிதாக இருக்கும். மூன்றாவது, உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற பொருட்களிலிருந்து வருவதில்லை. அது உன் உள்ளத்திலிருந்துதான் வருகிறது. பணம், பதவி, புகழ் இவையெல்லாம் தற்காலிக மகிழ்ச்சியை மட்டுமே தரும். நிரந்தர மகிழ்ச்சி என் அருளிலிருந்துதான் வருகிறது. என் அன்பிலிருந்துதான் வருகிறது. என்னுடன் உள்ள தொடர்பிலிருந்துதான் வருகிறது. நான்காவது, நீ தனியானவன் அல்ல. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் எல்லா சந்தோஷங்களிலும் துன்பங்களிலும் நான் பங்கு கொள்கிறேன். உன் வெற்றிகளில் நான் மகிழ்கிறேன். உன் தோல்விகளில் நான் வருந்துகிறேன். உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். உன் புன்னகையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த உண்மையை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு எப்போதும் பலம் கிடைக்கும். ஐந்தாவது, உன் வாழ்க்கையின் நோக்கம் வெறும் உலக இன்பங்களை அனுபவிப்பது மட்டும் அல்ல. உன் ஆத்மாவை தூய்மைப்படுத்தி என்னுடன் ஐக்கியமடைவதுதான் உண்மையான நோக்கம். இந்த நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் ஓர் அர்த்தமும் திசையும் கிடைக்கும். என் பிரியமான பிள்ளையே, உன்னுடைய தினசரி வாழ்க்கையில் சில சிறிய மாற்றங்களை கொண்டு வந்தால் உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளையும் என் நாமத்துடன் தொடங்கு. கண் விழித்தவுடன் முதலில் என்னை நினை. என் அருளுக்கு நன்றி சொல். இன்றைய நாளில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று வேண்டு. இப்படி தொடங்கும் நாள் நல்லபடியாகவே போகும்.
ஒவ்வொரு உணவின் முன்பும் என் நாமத்தை உச்சரித்துவிட்டு சாப்பிடு. அந்த உணவு உன் உடலுக்கு நலம் தரட்டும் என்று வேண்டிக் கொண்டு சாப்பிடு. உணவை வீணாக்காதே. உன்னால் முடிந்த அளவிற்கு வேறு யாருக்காவது உணவளித்து உதவி செய். ஒவ்வொரு செயலையும் செய்யும் முன் இது சரியானதா என்று உன் மனசாட்சியிடம் கேட்டுக்கொள். மனசாட்சி சொல்லும் பதிலின்படி நட. தவறானது என்று தோன்றினால் அதை செய்யாதே. இப்படி வாழ்ந்தால் நீ தவறான பாதையில் செல்ல நேரிடாது. ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் அன்றைய நாளில் நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல். தவறாக நடந்த விஷயங்களுக்கு மன்னிப்பு கேள். நாளை இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டு. இப்படி ஒவ்வொரு நாளையும் மதிப்பீடு செய்து கொண்டால் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இரு. அந்த நாளில் என் நாமத்தை அதிகமாக ஜபி. ஏழைகளுக்கு உதவி செய். இப்படி செய்வதால் உன் மனம் தூய்மையாகும். உன் பக்தி அதிகரிக்கும். உன் பாவங்கள் குறையும். மாதத்தில் ஒரு முறையாவது என் கோவிலுக்கு வந்து என்னை தரிசனம் செய். வீட்டில் இருந்தபடியே என்னை வேண்டிக் கொள்வது நல்லதுதான். ஆனால் கோவிலுக்கு வந்து வேண்டுவதற்கு தனி சக்தி உண்டு. கோவிலின் அதிர்வுகள் உன் மனதை உயர்த்தும். மற்ற பக்தர்களுடன் சேர்ந்து வேண்டுவதால் உன் பக்தி பலமடையும். என் அருமை குழந்தையே, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆன்மீக மதிப்புகளை கற்றுக்கொடு. அவர்கள் சிறு வயதிலிருந்தே என் மீது பக்தி கொள்ளும்படி செய். அவர்களுக்கு நல்ல கதைகளை சொல். நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொடு. பணம் பண்ணுவதை விட பண்பு வளர்ப்பது முக்கியம் என்று அவர்களுக்கு புரியவை. இப்படி வளர்க்கப்படும் பிள்ளைகள் உன் வயதான காலத்தில் உனக்கு ஆதரவாக இருப்பார்கள். சமுதாயத்திற்கும் நல்லவர்களாக இருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் உனக்கு என் இருப்பு உணராமல் போகலாம். நீ பிரார்த்தனை செய்தும் பலன் கிடைக்காமல் போனால் நான் உன்னை கைவிட்டு விட்டேனா என்று சந்தேகம் வரலாம். ஆனால் குழந்தையே, நான் உன்னை ஒருபோதும் விட்டுச் செல்ல மாட்டேன். காற்று கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது எப்போதும் உன்னை சுற்றி இருப்பது போல் நானும் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் மூச்சில், உன் இதயத் துடிப்பில், உன் எண்ணங்களில், உன் கனவுகளில் நான் இருக்கிறேன். நீ சில சமயங்களில் மற்றவர்களின் வெற்றியை கண்டு வருந்தலாம். அவர்கள் எளிதாக எல்லாம் பெற்றுவிடுகிறார்கள். ஆனால் நீ எவ்வளவு முயன்றும் முன்னேற முடியவில்லை என்று நினைக்கலாம். குழந்தையே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வேறுபட்டது. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கர்மவினைகள் இருக்கின்றன. வெவ்வேறு பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றன. மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டுக் கொள்ளாதே. உன் வாழ்க்கை பயணம் தனித்துவமானது. உனக்கென்று ஒரு சிறப்பான திட்டம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏற்படும் தாமதங்களை குறைகளாக நினைத்து விடாதே. சில சமயங்களில் தாமதமாக வருவதுதான் நல்லது. கனி பழுக்க நேரமாகுவது போல் உன் வெற்றிகளும் சரியான நேரத்தில்தான் கிடைக்கும். பழுக்காத கனியை பறித்தால் சுவை இருக்காது. அதே போல சரியான நேரத்திற்கு முன்பே பெறும் வெற்றிகள் முழுமையான திருப்தியை தராது. பொறுமையாக இரு. உன் நேரம் வரும்போது நீ பெறுவது எல்லாமே அற்புதமாக இருக்கும். என் பிரியமான பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம். உன் நல்ல எண்ணங்களையே தவறாக அர்த்தம் செய்யலாம். உன் உதவி செய்யும் மனதையே சந்தேகத்துடன் பார்க்கலாம். இது உன்னை வேதனைப்படுத்தும். ஆனால் குழந்தையே, எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று அவசியமில்லை. உன் மனசாட்சி உன்னை ஏற்றுக்கொண்டால் போதும். நான் உன்னை ஏற்றுக்கொண்டால் போதும். மற்றவர்களின் தவறான புரிதல்களால் உன் நல்ல குணங்களை மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய உண்மையான நண்பர்கள் யார் என்பது கஷ்ட காலங்களில்தான் தெரியும். நல்ல காலங்களில் பலர் உன்னை சுற்றியிருப்பார்கள். ஆனால் உனக்கு உதவி தேவைப்படும் போது உண்மையான நண்பர்கள் மட்டுமே நிற்பார்கள். இந்த உண்மையை அறிந்து கொள். உண்மையான நண்பர்களை மதித்து நட. மற்றவர்கள் விலகிச் சென்றாலும் வருத்தப்படாதே. அவர்கள் உன் வாழ்க்கையில் தற்காலிக பாத்திரம் வேரித்தவர்கள். அவர்களுடைய கடமை முடிந்துவிட்டது. என் அருமை குழந்தையே, உன் உழைப்பு ஒருபோதும் வீணாகப் போகாது. இன்று நீ விதைக்கும் நல்ல விதைகள் நாளை பெரிய மரங்களாக வளர்ந்து உனக்கு நிழல் தரும். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நீ உதவும் ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு நன்மை செய்வார்கள். இது இயற்கையின் நியதி. இதில் சந்தேகம் வேண்டாம். நீ சில சமயங்களில் மிகவும் சோர்வாக உணரலாம். இந்த வாழ்க்கையே பாரமாக தோன்றலாம். எதற்காக இவ்வளவு போராட வேண்டும் என்று கேட்கலாம். அந்த நேரங்களில் என்னை நினை. உன் பாரத்தை என் மேல் வைத்துவிடு. நான் உன் பாரத்தை தாங்கிக் கொள்வேன். நீ இலகுவாக உணருவாய். இந்த வாழ்க்கை ஒரு பரீட்சை அரங்கம். இங்கே நீ காட்டும் பொறுமையும் விடாமுயற்சியும் உன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் உனக்கு நன்றியுணர்வையும் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் மனதையும் கற்றுக் கொடுக்கும். துன்பமான அனுபவங்கள் உனக்கு பொறுமையையும் மற்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்ளும் இதயத்தையும் கற்றுக் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு அனுபவமும் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுகிறது. என் செல்லக் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கும் சிறு சிறு நல்ல விஷயங்களையும் கவனி. காலையில் எழும் சூரியனின் ஒளி, இரவில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள், மழையின் தென்றல், பூக்களின் நறுமணம், பறவைகளின் இசை, குழந்தைகளின் சிரிப்பு, இவையெல்லாம் உனக்கு நான் தரும் சிறிய பரிசுகள். இவற்றை கவனித்து மகிழ்.
இந்த சிறு மகிழ்ச்சிகள் உன் வாழ்க்கையை அழகாக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களையும் கவனி. சரியான நேரத்தில் சரியான நபர் கிடைப்பது, திடீரென்று தேவையான உதவி வருவது, எதிர்பாராத இடத்திலிருந்து வாய்ப்பு கிடைப்பது, இவையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் செய்யும் அதிசயங்கள். இவற்றை வெறும் தற்செயல் நிகழ்வுகள் என்று நினைத்துவிடாதே. இவற்றின் மூலம் நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் பிரியமான பிள்ளையே, நான் இந்த வார்த்தைகளின் மூலம் உன்னிடம் சொல்ல வந்த முக்கியமான செய்தி என்னவென்றால், நீ தனியானவன் அல்ல. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வரும் எந்த சவாலையும் நாம் இருவரும் சேர்ந்து எதிர்கொள்ளலாம். என் மீது நம்பிக்கை வை. என் அன்பில் தங்கியிரு. என் அருளை நம்பி செயல்படு. உன் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக அமையும். உனக்கு தேவையான எல்லாமும் சரியான நேரத்தில் கிடைக்கும். உன் குடும்பத்தினர் அனைவரும் நலமாக இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடைவார்கள். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும். என் அன்பே, என் பாசமே, என் பிராணனே, நீ எப்போதும் என் இதயத்தில் இருக்கிறாய். உன் நல்வாழ்விற்காக நான் எப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையுடன் இரு. நல்லதே நடக்கும்.